ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் சேலரி இன்கம்லேருந்து கௌரி நாராயண் டெக்ஸ்ட் புக்லேருந்து ஒரு 4 சம்ஸ் எடுத்திருக்கேன். மூவிங் டு ஒன் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா எல்ஐசி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசசி வந்து எல்ஐசி ப்ரீமியமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து 80C டிடக்ஷன்ஸில் வரும். இப்போ அதுவே வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பாலிசி வந்து 2012 முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா 20% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் ஆர் தி ப்ரீமியம் பேட், எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த 20% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட்ல எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதுவே வந்து பாலிசி வந்து ஆஃப்டர் 2012னா 10%. So this one is for any disability person. So before 2012னா 20% எடுத்துக்கணும், after 2012னா 10% of the sum assured or the premium paid. இது ரெண்டுத்துல எது கம்மியோ அதுதான் வந்து நம்ம 80C deductionsக்கு குவாலிஃபை பண்ணுவோம். Now moving to 12th sum. Mr. R, a bank manager, was transferred to Jaipur, who has invested, who stayed in hotel free of rent. So அவங்களோட particulars இருக்கு. Salary, bonus, dearness. So எல்லாமே convert பண்ணிக்கலாம். Salary taxable, bonus taxable, dearness. Education allowance for 2 children 250. Education allowance maximum exemption limit பார்த்தீங்கன்னா 100 per month. Maximum 2 childrenக்கு avail பண்ணலாம். So into 2 into 12. So 100 per month நால நான் convert பண்ணிக்கிறேன் 12. Transport allowance taxable, entertainment allowance also fully taxable. So இதுல calculate பண்ண சொல்லியிருக்கிறது வந்து rent free accommodation. இப்போ what is the basic provision for rent free accommodation பார்த்தீங்கன்னா depends upon the population வச்சு தான் எவ்வளோ % of salary நம்ம assign பண்ணணும். இப்போ வந்து அதுவே வந்து ஒரு 40%, 40 lakhs மேல இருந்துச்சுன்னா 10% of salary. Same way 15 lakhs to 40னா 7.5%, less than 15 lakhsனா 5%. பட் இந்த சம்ல வந்து it has been in days. இப்போ டேஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ 15% விட கம்மியா இருக்கு, 15 டேஸ் விட அவங்க கம்மியா இருந்திருக்காங்கன்னா இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து 12 டேஸ் மட்டும்தான். ஸோ யூ கேன் சிம்பிளி எக்ஸம்டட். இட் இஸ் எக்ஸம்டட் அப் டு 15 டேஸ். ஸோ இட் இஸ் எக்ஸம்டட். அது வராது. அதாவது உங்களோட ஹோட்டல் ரெண்ட், அதாவது ஆர்எஃப்ஏ இருக்குல்ல, RFA calculation will becomes nil in case of first option because அவங்க 12 days இருந்திருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து 41 days and actual bill வந்து 38,450. இப்போ இந்த ஆப்ஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் வே நான் இப்போ சொன்ன மாதிரி 15 days வந்து இட் இஸ் எக்ஸம்டட், ரைட்? ஸோ 41 minus 15 is 26 days. அப்போ இந்த 26 டேஸ்க்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். எதுல இருந்து கால்குலேட் பண்ணணும்? எல்லாவோட இன்கமையும் ஆட் பண்ணணும். சேலரி, bonus, dearness allowance, education allowance. How this education allowance வந்துச்சு in the particular 3,600 is 25,000, 250 per month into 2 children இருக்கு அவங்களுக்கு. So into 12. Okay. So இந்த வந்த amountல you just deduct. This comes around 6,000. So 6,000ல maximum exemption limit எவ்வளோனா 100 per month into 2 children இருக்கு. So into 12, 2,400. So 2,400 போயிடுச்சுன்னா balance amount is what taxable. So 3,600 is what taxable. And transport allowance fully taxable, entertainment allowance also fully taxable. இது எல்லாத்தையுமே add up பண்ணா you will arrive this 3,63,600. இது full amount into எவ்வளோ days? 26 days divided by 365. Why 365? In a year you have 365 days. So that's why I've taken 365. So வந்த amountல into 24%. This 24% is actually fixed. உங்களுக்கு வேணும்னா you can refer page number 2.45 கௌரி நாராயண் டெக்ஸ்ட் புக்ல they have mentioned. இப்போ ஹோட்டல் அகாமடேஷன், அதாவது 15 days மேல போல, இல்ல especially it is related to 15 days அப்படின்னா 24% of salary should be taken into consideration. So வந்த அமௌண்ட்ல எவ்வளோ days divided by 365 you will arrive on certain amount. So இந்த salary, இந்த அமௌண்ட்ல தான் 24% நம்ம calculate பண்ணணும். This is also comprised of salary only because salaryல இருந்து தான் நம்ம இந்த days calculate பண்றோம். So அதனால 24% of salary is 6,216. This amount is what taxable for RFA calculation. Next one, 14th sum. So moving to 14th sum, Mr. M was allowed to use a refrigerator by employer. It cost 19,000.
இப்போ this is one of the furniture or a asset. So அதோட calculation it is fixed at 10% you need to tax it. So first caseல அவங்க April 1 employ பண்ணிருக்காங்க. April 1 what is the year starting? எப்படி year calculate பண்ணுவோம்? 1/4/2023 to 31/3/2024. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல அவங்க முதல் நாள் ஏப்ரல்லே வந்தனால 1 full year நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால டைரக்டா into 10% you will arrive this amount 1900 will be the amount, taxable amount. But in case of option B, this is not A, this is B. ஆப்ஷன் பில அவங்க வந்து எப்போ உள்ள வந்திருக்காங்கன்னா 15/6/2023 அதாவது ஜூன் மந்த் வந்திருக்காங்க. அப்பனா நம்ம டேஸ் கணக்குல நம்ம இப்ப எடுத்துப்போம் எவ்வளோ டேஸுக்குன்னு. அதாவது 1 இயருக்கு ஹோலா 10% நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். இப்ப வந்து மூவிங் டு டேஸ் கணக்குலாம் இப்போ 15/6. ஸோ யூ வில் டேக் தட் 15 ஆல்சோ. அந்த பர்டிகுலர் 15ல இருந்து ஜூன் மந்த் வரும்போது 16 டேஸ் வரும். 16 this is for ஜூன் பிளஸ் ஜூலை. இது வந்து ஜூலை மந்த். ஜூலைல 31 டேஸ் இருக்கு. சேம் வே ஆகஸ்ட் 31 டேஸ், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லா மந்த்லயும் எவ்வளோ டேஸ் இருக்குன்னு எடுத்துப்போம். ஜான், ஃபெப். திஸ் இயர் அதாவது 2024 இஸ் அ லீப் இயர். லீப் இயரா இருக்கும் போது ஃபெப் மாசத்துல வந்து 29 டேஸ் இருக்கும். இது லீப் இயரா இல்லையான்னு எப்படி கால்குலேட் பண்ணனா, ஒரு பர்டிகுலர் இயர் டிவைடட் பை 4. திஸ் 4 இஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கும். அதாவது பாயிண்ட் இல்லாம கிடைச்சதுன்னா இட் இஸ் லீப் இயர். ஓகே, ஸோ லீப் இயர் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அதாவது இப்போ 2024 லீப் இயரா இருந்துச்சுன்னா 2028 அதாவது +4. ஸோ 2028 will be leap year. ஸோ 2024 divided by 4 you will get 506. This is one whole number, right? So இப்போ whole number அதான் you will add up one extra number which is 29. Suppose இதுவே இப்போ 2023 எடுத்துப்போம். 2023 divided by 4. 4 is fixed to identify the leap year. Okay, so இதை calculate பண்ணா 505.75. இந்த 0.75 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது leap year கிடையாது. ஸோ அப்போ டோட்டலா இந்த வருஷத்துல பார்த்தா 365 days தான் இருக்கும். ஸோ this is how you will calculate this leap year or not. ஸோ leap year 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். இப்போ சப்போஸ் 2020 வந்து லீப் இயரா இருக்கு. ஐ மீன் 2020 is a leap year. Add up 4. 2024 will be leap year. Add up 4. 2028 will be leap year. ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபெப் மார்ச்ல 31 டேஸ், இதெல்லாம் ஆட் அப் பண்ணா 291 டேஸ். ஸோ 1900 is for one whole year. 10% நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 10% கால்குலேட் பண்ணி 1900. ஆனா அதுவே வந்து 291 டேஸ்க்கு எவ்வளோனா எவ்வளோ அமௌண்ட் வரும் அதுதான் இங்க கால்குலேட் பண்றோம். ஸோ 1900 into 291 divided by 365. 365 days in 2024 year. So you will arrive this 1510. I hope it is clear. Moving to next one, question number 25. The following are the particulars of income Aravind for the previous year 31st March. So everything you converted. Salary வந்து 32 per month. So convert this. Contribution to RPF. இது வந்து அவங்களோட own contribution. This will come in 80C deduction. Salaryல இது வராது. So salary incomeல இது வராது. 80C deduction calculate பண்ணும்போது வச்சுக்கலாம். Same way employer contribution, this will be there. Dearness allowance 5000 per month, converted. Main important point இங்க பாத்தீங்கன்னா not considered. So இது வேற எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது calculate பண்றதுக்கு dearness allowance. Interest credited to PF 13% is 13,000. Maximum பாத்தீங்கன்னா 9.5 வரைக்குமே exempted. So balance தான் taxable. Balance வந்து 3.5% தான் taxable. Next one is PPF. This இதுவும் வந்து deductionsல வரும். Bonus will come. Ration bill 2000 per month is paid by employer. So this will be taxable. Yes. Life policy premium. This also 80C deduction. So இதுக்கான provision என்னன்னா they didn't mention when this loan was taken. So we assume after 2012. So 2 lakh ல இருந்து 10% or 12,000, whichever is less, other you will take it for deduction. This is also deduction, and same way this also deduction.
So moving to some salary, I'm converting 32,000 into 12. Employer contribution 4,000 per month. So into 12. இதில் maximum exam பார்த்தீங்கன்னா 12% of salary. Here salary comprises of salary plus dearness allowance. ஆனால் questionலே கொடுத்துட்டாங்க dearness allowance not forming part. So அதனால salary மட்டும் தான் நம்ம எடுப்போம். அதில் 12% minus பண்ணா you will arrive this 1,920. Dearness allowance converted 5,000 into 12. Interest credited. So interest credited வந்து questionலே கொடுத்துருக்காங்க 13% க்கு 13,000. Maximum வந்து 9.5 வரைக்குமே exempted. Balance is what taxable. இந்த 3.5 எப்படி வந்ததுன்னா 12 minus, I mean sorry not 12, 13. Okay. So 13 minus 9.5 is 3.5 divided by 13. This 13 is questionலே கொடுத்திருப்பாங்க எவ்வளோ percent, so அந்த percent. So 3,500 is what taxable. Bonus 30,000. Ration bill converted into 12. இதெல்லாம் add up பண்ணா you'll arrive at gross salary. Standard deduction 50,000, you'll arrive at net salary. Questionல net income calculate பண்ண சொல்லிருக்காங்க, அதாவது total income. So net இப்போ salary incomeல இருந்து you add up any other heads of income like house property இருந்தா add up பண்ணிக்கலாம், இல்லை capital gains இருந்தா add up பண்ணிக்கலாம், income from other sources இருந்தா add up பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் add up பண்ணா GTI gross total. இந்த questionல வேற எந்த headsமே இல்லை, only salary income பத்தி தான் கொடுத்திருக்காங்க. So this is have taken as nil. Now moving to 80C2 ATU deductions. Own contribution to PF வந்து yes it is eligible. Questionல வந்து 4,000 per month. So அதனால 4,000 into 12, you will arrive at 48,000. Same way PPF public provident fund 9,000. இப்போ life insurance என்ன சொல்லிருந்தேன், sum assuredல இருந்து 10% or whatever 12 lakh whichever is less. So questionல வந்து sum assured is 2 lakh, அதுல 10% பாத்தீங்கன்னா 20,000. So 20,000 இதுல 12,000 இது ரெண்டு எது கம்மி 12,000. So அதனால 12,000 எடுத்துக்கிட்டேன். Same way this ELSS scheme, then loan இதெல்லாம் add up பண்ணா 94,300. Maximum limit for 80C to 80 deductions is 1,50,000 maximum limit. But இந்த questionல பார்த்தா 94,300. So இந்த 94,300மே போயிடும். Suppose in case இது 1,50,000 மேல exceed ஆகுது, suppose இதெல்லாம் add up பண்ணா 1,60,000 வருதுன்னா நீங்க மைனஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1,50,000 தான் இருக்கும். 1,60,000 மைனஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இஸ் 1,50,000. இந்த சம்ல அதை விட கம்மியா இருக்கு. ஸோ அதனால 94,300மே டிடெக்ட் பண்ணிடுறேன். You will arrive at net total income or the taxable income, which is 3,59,150. I hope this is clear. Moving to next sum, 27th sum. RK is employed as an engine driver. He is getting 27,500 per month basic pay. Converted 7,500 basic pay per month. Everything you convert. மூணுமே convert பண்ணிடணும். Running allowance. Running allowance க்கு provision இருக்கு. Running allowance வந்து 70% of the amount, அதாவது 70% of 16,500 or 10,000 per month. இது ரெண்டுத்துல எது கம்மியோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து எக்ஸாம் பண்ணிட்டு balance is what taxable. Same way 200 per month education allowance, 2 sons. So education allowance maximum limit பாத்தீங்கன்னா 100 per month தான். 2 childrenக்கு avail பண்ணலாம். So into 12. Okay. Same way one of his sons is living in hostel. He is spending you can ignore, but எவ்வளவு வாங்குறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். 500 per month has hostel allowance. இதுக்கான provision என்னன்னா maximum exemption பாத்தீங்கன்னா 300 தான். Okay, 300 per month is exempted. He is getting 500 per month. So இந்த 300 நம்ம minus பண்ணிட்டு balance is what taxable. City compensatory allowance is fully taxable. Then uniform allowance is fully spent for employment purpose. So you can simply ignore this. HRA, house rent allowance. So இந்த house rent allowance தான் நம்ம calculate எப்படி calculate பண்ணணும்னு பார்க்கணும். This is the actual house rent received. So அதோட provision வந்து 50% or 40% of salary. B, actual HRA received. C will be rent paid minus 10% of salary. இந்த மூணுத்துல எது கம்மியோ அதை minus பண்ணிட்டு balance is what taxable. He contributes 10% basic pay, DNS pay to this and all. You can simply ignore it because இது வந்து வரப்போறதில்லை. It is exempted. You can ignore that. Okay. So everything I have converted: basic pay, DNS, running allowance, I mean DNS allowance. இது மூணுமே வந்து நான் per month இருக்கிறத
கன்வெர்ட் பண்ணிட்டேன். மூவிங் டு ரன்னிங் அலவன்ஸ். ஸோ ரன்னிங் அலவன்ஸ் ஓட ப்ரொவிஷன் என்னன்னா 70% ஆஃப் தி அமௌண்ட் ஆர் 10,000 per month, whichever is less. ஸோ இந்த திஸ் அமௌண்ட் இந்த அமௌண்ட் எப்படி வந்ததுன்னா 16,500ல 70% calculate பண்ணணும். 70 divided by 100. You will get this 11,550. So 11,550 or 10,000 per month. So convert that into 12. So which is higher rate. So இப்போ இந்த amount தான் நம்ம எடுத்துப்போம். இதை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க amount தான் taxable. Education allowance. Now moving to education allowance. So what they're given question la வந்து education allowance வந்து 200 per month. So 200 into 2 into 12. That is what education allowance. It is 4,800. And a maximum limit பாத்தீங்கன்னா 100 per month into 2 children into 12. அதாவது 2,400 வரைக்குமே நம்ம exemption எடுத்துக்கலாம். That is what maximum exemption. Balance 2,400 is taxable. நான் exemption ஓட amount கொடுத்திருக்கேன். இங்க columnல mention பண்ணிருக்கிற வந்து எவ்வளோ amount exempted from tax. Same way, hostel expenditure. Hostel expenditure is 500 கொடுத்திருக்காங்க. 500 per month. So 500 into 12. Okay, 500 into 12, that is actually 6,000. But exemption limit பாத்தீங்கன்னா 300 into 12 is what exempted from tax, which is 3,600. The balance is what taxable. Balance வந்து 2,400 அந்த amount தான் taxable. City compensatory allowance is just fully taxable. Uniform allowance, you can simply ignore it, exempt it, because it is used for employment purpose. Now HRA calculation. HRA questionல கொடுத்திருக்காங்க 5,500 per month. So into 12 is what? This is what actual HRA. Now moving to provision வந்து 50% or 40%. This in the city எங்க mention ஆயிருக்குன்னா Ludhiana city, which is one of the main city in Punjab. இந்த city வந்து பஞ்சாப்ல இருக்கு. So அப்போ வந்து 50% of salary, because it has highest population, so 50% of salary. Here salary comprises of basic salary plus dearness pay. இந்த allowance பத்தி இங்க எதுவுமே கொடுக்கல, so அதனால நான் அதை ignore பண்ணிட்டேன். Only basic pay and dearness I have taken into consideration. அதுல 50% is 2,10,000. Actual HRA receive 66. Rent paid எவ்வளோ pay பண்ணிருக்காங்க? Questionல கொடுத்திருக்காங்க 7,500 per month is the rent paid. So அதனால convert into 12. You will arrive at 90,000 minus 10% of salary. Again here salary comprises the same 3,30,000 plus 90,000 into 10% பண்ணா 42,000. So you'll arrive at 48. இந்த மூணுத்துல அதாவது 2,10,000ல 66,000ல 48,000ல least எதுனா 48,000. இதுல நான் minus பண்ணா balance 18,000 is what taxable as HRA house rent allowance. Add up all gross salary minus standard deduction, you will arrive at net salary. Thank you.